السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا ما غضبوا هم يغفرون صدق الله مولانا العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت قال النبي صلى الله عليه وسلم إن المؤمن لا يدرك بحسن خلقه درجة الصائم القائم رواه أبو داود أو كما قال نبينا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கெல்லாம் தலைவராகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட எங்களுடைய முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை எல்லாம் அணுவணுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய நபி தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. சங்கி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தை நாம் அனைவர்களும் எதிர்பார்த்த வண்ணமாக அன்றைய இரவில் நாம செய்யக்கூடிய சில முக்கியமான அமல்களை பார்ப்போம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 இரவுகளுடைய அமல்கள். முதலாவது 2 பெருநாட்களுடைய இரவு, மூன்றாவது நிஸ்ஃபு ஷஅபான், இந்த பராஅத்து இரவு என்று சொல்லக்கூடிய ஷஅபானுடைய 15வது இரவு. இந்த 3 நாட்களில் யார் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை வழிபட்டு அன்றைய இரவுல முழுமையாக அமல் செஞ்சு அவர்களால் முடிந்த அளவுக்கு என்ன அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்யறாங்க என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால், சங்கியான அல்லாஹ்விடையார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வெகுமதி அவர்களுக்காக வேண்டி வழங்குகிறான். அதுல குறிப்பான ஒன்று என்னென்று சொன்னால், உள்ளங்கள் எல்லாம் மௌத்தாகக்கூடிய அந்த நாளில் இவர்களுடைய உள்ளங்கள் புதுப்பித்தவர்களாக, உயிரோட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் மட்டும் மரணிக்காத நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். காரணம், இப்ப நான் சொன்ன இந்த இரவுகளை அவர்கள் கண்ணியப்படுத்தினதுனால, அவர்கள் சங்கைப்படுத்தினதுனால. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று இரவு நாமும் அந்த அமல்கள் செய்யறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். சங்கை மிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருத்தருக்கு ஒரு வேலையை நம்ம கொடுக்கிறோம், அவர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. செஞ்சு முடிச்ச கையோடு அவர் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூராவுமே இன்னைக்கு என்ன நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குமோ, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சேலரி கொடுக்க போறாங்களோ, என்ன வெகுமதி கொடுக்க போறாங்களோ, இதைத்தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதே போன்றுதான் சங்கையாளர்களே, ஒவ்வொரு நோன்பாளிகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அவர்களுக்கு வழங்க போகிறான் என்கிற ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்றைய இரவையும் நாம கண்ணியப்படுத்துவோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் மிகுந்த கருணையுள்ளவான். சங்கியானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதற்கு ரெடியாக தயாராக இருக்கிறான். இன்னைக்கு நாம தான் அல்லாஹ் இடத்துல வாங்குறதுக்கு ரொம்ப கஞ்சத்தனம் உள்ளவர்களாக, கேட்கறதுக்கு கோழைத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சங்கி மிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, செய்யக்கூடிய அமல்களை பார்த்தோம் என்று சொன்னால், இரவுடைய நேரங்களில் தஸ்பீஹ் தொழுகை முதலாவது அமல். நாம செய்யக்கூடிய தஸ்பீஹ் தொழுகை, இந்த நஃபிலான அமல்களை பொறுத்த மட்டும் சங்கியானவர்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னால், உங்களுடைய சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அது கடல் நுரைய அளவாக இருந்தாலும் சரிதான், நீங்க கூட்டாக செய்தது, தனியாக செய்தது, இருட்டுல செய்தது, வெளிச்சத்தில் செய்தது, அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஸ்பீஹ் தொழுகையினுடைய இந்த பரக்கத்தினால் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு தொழுகை தஸ்பீஹ் தொழுகை. முழுக்க முழுக்க சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ர்கள், சுப்ஹான கலிமா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அத்துணை கலிமாக்கள் இருக்கிறதுனால தஸ்பீஹ் தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் விரும்புகிறான். இது முதலாவது அமல். இரண்டாவது, நாம செய்யக்கூடிய திலாவத், குர்ஆனுடைய ஓதுதல். நம்ம நோன்பு காலத்துல எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறோம் சங்கையானவர்களே. ஆனால் இன்றைய இரவுல நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் இருக்குது பாத்தீங்களா, நாளைய கியாமத்துடைய நாளையில இதனுடைய வெகுமதியை நாம இன்னைக்கு கண்ணால பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளப்பெரும் ரஹ்மத்தை சேர்த்துக்கு காத்து கொண்டிருக்கின்றான்.
சங்கி மிகுந்த அல்லாஹ்விடார்களே சகோதரர்களே, குர்ஆன் ஓதுதலை எந்த காரணத்தை கொண்டும் நாம் நிறுத்திவிடக் கூடாது. மூன்றாவது திக்ர்கள், அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அஸ்கார்கள், அல்லாஹுவை ஞாபகமூட்டக்கூடிய திக்ர்கள். எங்களால என்ன முடியுமோ, என்ன திக்ர்கள் சொல்ல முடியுமோ அது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். மூன்றாவது கலிமா உலகத்தில் தெரியாதவர்கள் எந்த முஸ்லிமும் இருக்க மாட்டார்கள். அதிகமாக இந்த சுப்ஹான கலிமா ஓதுதாம் மேலானவர்களே. அல்லது நம்மளுக்கு என்ன கலிமாக்கள் தெரியுமோ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு திக்ர் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை 100 விடுத்தம் சாதாரணமாக ஒரு 10-15 நிமிடத்தில் ஓதி முடிச்சிடலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லது சங்கையானவர்களே, நமக்கு என்ன திக்ர்கள் தெரியுமோ, என்ன திக்ர் ஞாபகத்தில் இருக்குதோ, அல்லாஹ்வை புகழக்கூடிய எந்த திக்ராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு திக்ர செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல ரிலாவை நாம் எதிர்பார்க்கிறது, பொருத்தத்தை எதிர்பார்க்கிறது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல ஸலவாத், நம்மளால கூடுமான அளவுக்கு முடிந்த அளவுக்கு எவ்வளவு ஸலவாத்துகளை சொல்ல முடியுமோ நபி அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்றைய இரவுல. அது மட்டுமில்லை சங்கையாளர்களே, நம்மளால முடிந்த அளவுக்கு, என்னால ஏதோ தெரியாமலையோ தெரிந்தோ சில பல தவறுகள் நிகழ்ந்திருக்கும், ஆனால் அந்த தவறுகளுக்கு ஏற்றவாறு நாம சின்னதாக ஒரு இஸ்திக்ஃபார், தௌபா, யா அல்லாஹ் என்னுடைய தௌபாவை மன்னிச்சுக்கோ, ஏற்றுக்கொள்வாயாக, தௌபாவை கபூல் செய்வாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் ஒரு 1000 தடவை சொல்வதற்கு எவ்வளவு நேரமாக போகுது சங்கையாளர்களே. எனவே இந்த அமல்களை கொண்டு இன்றைய இரவை நாம் சரியான முறையில அமல்களை கொண்டு நிரப்புவோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளப்பெரும் கிருபைகளை செய்வான். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின்றார்களே, அதே போல தஹஜ்ஜுதுடைய தொழுகை ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. 30 நாட்களாக நோன்புடைய 30 நாட்களாக சரியான முறையில் தஹஜ்ஜத் தொழுது வந்தோம். பெருநாளுடைய அன்றைய நாளை மட்டும் நாம் தஹஜ்ஜத்தை விட்டுட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாகத்தான் நாம கருத வேண்டும். காரணம், அன்றைய நாள் ரப்புல் ஆலமீன் கூலிகளை வழங்கப்படக்கூடிய நாள். அன்றைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளப்பெரும் வெகுமதிகளை வழங்கக்கூடிய நாள். அன்றைய நாள் நாம எதிர்பார்க்கிறது விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அமல்களின் மூலமாக இன்றைய இரவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். எனவே சங்கையானவர்களே, தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முஃமினான முஸ்லிம்கால அத்துணை சகோதரர்களுக்காக வேண்டிய அந்த தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம கேட்கிற துஆவினால சங்கையானவர்களே பலவிதமான மாற்றங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குவார். அதே போன்ற சங்கையானவர்கள் அல்லாஹ்விடார்களே சகோதரர்களே, எப்போ பிறை பார்க்கப்பட்டு விட்டதோ, ஷவ்வாலுடைய பிறை எப்ப பிறை பார்க்கப்பட்டு விட்டதோ, அறிவிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்ததாக எங்களுடைய கடமை ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல். இந்த சதகத்துல் ஃபித்ரை நாம சரியான முறையில் கொடுத்தாக வேண்டும் சங்கையானவர்களே. அளவிட்டு ஷாஃபி மதஹப் முறைப்படி என்ன அளவோ, ஹனஃபி மதஹப் முறைப்படி என்ன அளவோ அந்த அளவுகளை பொறுத்து, ஹனஃபி மதஹபை பொறுத்த மட்டிலும் அவர்கள் கிரயமாகவும் கொடுக்கலாம், பொருளாதாரமாகவும் கொடுக்கலாம். ஆனால் ஷாஃபி மதஹபை பொறுத்த மட்டிலும் பொருளாக மட்டும்தான் கொடுக்க வேண்டும், கிரயமாக கொடுக்க கூடாது, பணமாக கொடுக்க கூடாது. எனவே பெருநாளுடைய தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே எங்களுடைய ஃபித்ராக்களை நாம் வெளியாக்கி விட வேண்டும். சங்கையாளர்களே, வீட்டில் எத்தனை பேர்கள் நம்ம பொறுப்பில் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்களுக்குமாக ஃபித்ரா வெளியாகி விட வேண்டும். அன்றைய நாள் ஒரு குழந்தை பிறந்து விட்டதா அந்த குழந்தைக்கும் ஃபித்ரா வெளியாக வேண்டும். சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடார்களே, அதே போல அன்றைய பெருநாளுடைய பிறை பார்க்கப்பட்டதற்கு பிறகு ஒரு ஜனாசா நம்ம வீட்டில் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுக்கும் எங்களுடைய ஃபித்ரா வெளியாகிவிட வேண்டும். இதுதான் மசாயில். எனவே எங்களுடைய ஃபித்ராக்கள் சரியான முறையில் வெளியாகிவிட வேண்டும். அந்த ஃபித்ராக்களை நாம் சரியான முறையில் வெளியாக்கி விடுவோம் சங்கையாளர்கள். பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் சதகத்துல் ஃபித்ரை நாம் வெளியாக்கி விட வேண்டும். இது பெருநாளுடைய தினத்துக்கு முன்னால், அந்த தொழுகைக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறிப்பானது. அதே போன்று சங்கைக்குரிய அல்லாஹ்விடார்களே சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தில் நாம செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக கொண்டாட சொன்னாங்க என்று சொன்னால் சங்கையான அல்லாஹ்விடார்களே, இன்றைக்கு நாம பெருநாளுடைய தினத்தை சந்தோஷம் என்கிற ரீதியில எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை, செல்வங்களை பார்த்தோம் என்று சொன்னால் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க கூடிய ஒரு சூழ்நிலையில என்டர்டைன்மெண்ட் அவர்களுக்கு வீணா போகுது. அல்லது வேற ஏதாவது தவறுகள் செய்யறதுனால அவர்களுடைய டைம் வீணா போகுது. அந்த பெருநாளுடைய தினத்துல வீணான விளையாட்டுகள் விளையாடுறதுனால அவருடைய நேரங்காலங்கள் வீணா போகுது.
மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்களுடைய விளையாட்டினால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களின் மூலமாக யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படியான சில செயல்களை கொண்டு அவர்கள் பெருநாளுடைய தினத்தை கழிப்பார்கள். சங்கியானவர்களே, நான் இது என்று சொல்லி விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்களுக்கு தெரியும் அவரவர்கள் செய்யக்கூடிய அமல்கள், செயல்கள். மேலானவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நபி என்ன கருத்துப்பட சொல்றாங்கன்னு சொன்னால், உன்னுடைய மனசுக்கு நல்ல விஷயமாக படுதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். நீ ஒரு அமலை செய்யற, ஒரு செயலை செஞ்சுட்ட, அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு உன் மனசை உறுத்திக்கிட்டு இருக்குது, நான் தப்பு செஞ்சுட்டேனோ, நான் தவறு செஞ்சுட்டேனோ, இதுல ஏதாவது தப்புகள் இருக்குமோ, இதுல ஏதாவது தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற உன்னுடைய மனசு உறுத்துது என்று சொன்னால் சத்தியமாக நீ பாவம் தான் செஞ்சிருக்கிற, சத்தியமாக நீ தவறு தான் செஞ்சிருக்கிற. நீ இன்னும் முஃமின் என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்கு வரல. மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினடியார்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை வழங்கக்கூடிய அந்த பெருநாளுடைய நாளில் எங்களுடைய அமல்கள் நல்ல விதமாக கழிய வேண்டும். அதுலதான் சங்கியானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பெருநாளுடைய தினத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்மை சங்கைப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொள்றாங்களோ அவர் தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வாழட்டும், தன்னுடைய குடும்பத்தினன் சேர்ந்து வாழட்டும். முதலாவது வார்த்தை, ஒரே வார்த்தையில் எல்லாத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து விட்டார்கள். சங்கை மிகுந்த அல்லாஹ்வினடியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு உம்மாவுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் கிடைக்கல, வாப்பாவுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கிடைக்கல. இன்னைக்கு நண்பனை மதிக்கிற அளவுக்கு கூட வாப்பாவுக்குரிய மரியாதை இல்லை. மேலானவர்களே, பெருநாளுடைய தினத்தில் நாம குறிப்பாக உம்மா வாப்பாவுடைய துஆவை பெற வேண்டும். சங்கியானவர்களே, இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த வெகுமதிகள் பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்லை. ஆனால் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு சங்கியானவர்களே, அல்லோல பல்லோல பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்றைய தினத்துல யாரு தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றாங்களோ, குடும்பத்தோட இணக்கமாக வாழ்றாங்களோ, யார் குடும்பங்களை போய் சந்திச்சுட்டு வாழ்றாங்களோ, சங்கைக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், இன்னல் முஃமின் லா யுத்ரிகு பிஹுஸ்னி குல்கிஹி தரஜத ஸாயிமில் காயிம். உண்மையான முஃமின் தன்னுடைய நற்குணத்தை கொண்டு, தன்னுடைய நற்குணத்தை கொண்டு, வேற எதை கொண்டும் இல்லை, தன்னுடைய நற்குணத்தை கொண்டு தரஜத ஸாயிமில் காயிம், ஒரு நோன்பாளியுடைய அந்தஸ்தை அவன் அடைந்து விடுகிறான். காயிம், இரவில் நின்று வழங்கக்கூடிய ஒரு ஆபித், ஒரு நல்லடியாருடைய அந்தஸ்தை அவன் அடைந்து விடுகிறான். எதனால அவருடைய நல்ல குணத்தை கொண்டு. வேற எந்த ஒரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. சங்கியானவர்களே, அவருடைய அந்த நல்ல பண்பை கொண்டு இவ்வளவு பெரிய வெகுமதிகள் அவன் அடைந்து விடுகிறான். ஒரு நோன்பாளியுடைய அந்தஸ்தை அடையிறது ரொம்ப லேசான காரியமா தங்கவன்? ஒரு நோன்பாளியுடைய அந்தஸ்தை அடைவது ரொம்ப லேசான காரியமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒருத்தர் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், இரவு பூரா அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நாம சும்மா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவருக்கும் எனக்கும் ஒரே சமமான நன்மைகள் கிடைச்சுமா? அவர் எவ்வளவு சிரமப்பட்டு அமல் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் சங்கியானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கும் அவருடைய அமலை விட இவர் தாண்டிடுவார். காரணம் இவருடைய அஹ்லாக், இவருடைய நற்குணம். என்ன நற்குணம்? தன்னுடைய சொந்த பந்தங்களோட இணைந்து வாழ்ந்தார். அதுதான் இவருடைய நற்குணம். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வ இதா கதிபூஹும் மா யக்ஃபிரூன், கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இவருக்கு என்னென்ன விஷயத்தில் எல்லாம் கோபம் வருதோ, உண்மையில் உடன்பிறப்புகள் ஏதாவது தவறுகள் செய்திருப்பார்கள். மேலானவர்களே, உடன்பிறப்புகள் என்று சொன்னால் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். ஒன்று, நான் மட்டும் வானத்தில் குதித்தவன் அல்ல, நானும் அதே தாயுடைய வயிற்றிலிருந்து வந்தவன் தான். என்னாலும் எவ்வளவு தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், என்னை எத்தனையோ பேர் மன்னிச்சிருக்கிறாங்க. சங்கியானவர்களே, என்னுடைய உடன்பிறப்புகளை நான் எந்த சந்தர்ப்பத்துல கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் நான் மன்னிக்கிறேனோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை முஃமினாக அந்த ஸ்பாட்லே மாற்றி விடுகிறான். கோபம் வரும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர்கள் மன்னித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் நபி அவர்களுடைய மிகப்பெரியதொரு பண்பு. சங்கம் மிகுந்த அல்லாஹ்வினடியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னார், எல்லாருக்கும் பெருநாளுடைய வாழ்த்து நம்ம சொல்லிடுறோம். பெருநாளுடைய வாழ்த்து ஹாப்பி ஈத் முபாரக். இந்த பெருநாளுடைய வார்த்தை எல்லாருக்கும் நம்ம சொல்லிடுறோம், ஒரு வாழ்த்து. ஆனா சங்கியானவர்களே, என்ன உருவாக்கிய என்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு வாழ்த்து கூட நான் இதுவரைக்கும் சொல்லல.
என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு இதுவரைக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லல. ஏன்? 10 வருஷமா 10 வருஷமா கோவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல, டிஸ்பேச்சா இருக்குது. மேலானவர்களே, அல்லாஹ் என்னுடைய நோன்பை எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வார்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய அமல்களை பொறுத்த மட்டிலும் சங்கியானவர்களே, அலா உஃபிருக்கும் பி அஃலல, உங்களுக்கு நான் ஒரு அமலை பத்தி சொல்லட்டுமா? ஒரு அமலை பத்தி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? சிறப்பான ஒரு அமலை பத்தி சொல்லட்டுமா? மின ஸியாமி வ ஸதகதி வ ஸலாத்தி, நோன்பை காட்டிலும் ஒரு அமலை சொல்லட்டுமா? சதக்காவை விட ஒரு பெரிய அமலை சொல்லட்டுமா? தொழுகையை விட ஒரு பெரிய அமலை சொல்லட்டுமா? யா ரசூலல்லாஹ், நோன்பை விட பெரிய அமலா? சதக்காவை விட பெரிய அமலா? தொழுகை விட பெரிய அமலா? அதை விட என்ன பெரிய அமல் இருக்குது யா ரசூலல்லாஹ்? பலா, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாஹு ஸாத பைன், உங்களுடைய உறவினர்களுடன் சேர்ந்து வாழுங்கள், இதுதான் இந்த அமல்களை விடவும் பெரிய அமல். சங்கி மிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக ஹதீஸுடைய வார்த்தை முடியல, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வ ஃபஸாது ஸாத பைன், யார் தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றாங்களோ, இணக்கம் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளை இல்லாமல் வாழ்றாங்களோ, வஹியல் ஹாலிகா, அவருடைய அழிவுக்கு அந்த ஒன்றே போதுமானது. சுப்ஹானல்லாஹ். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு நாம என்னுடைய பிரச்சனைகளை பார்த்தோம் என்று சொன்னால், எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்தோம் என்று சொன்னால், அற்பமான ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும், முடிவுல ஒரு அற்பமான விஷயமாகத்தான் இருக்கும். இந்த விஷயத்துக்காக வேண்டிதானா, ஒரு 2000 ரூபாய் காசுக்காக வேண்டிதானா 15 வருஷமா பகையா இருந்தோம். இன்னைக்கு நான் எப்படி அவர்களுடைய கோபத்தை நான் எப்படி வெளிப்படுத்துறேன் என்று சொன்னால், நானும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, என் மனைவி மக்களும் போகக்கூடாது, என்னுடைய பேர பிள்ளைகளும் போகக்கூடாது, அவன் ஜனாசாவிலையும் நான் கலந்து கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய சபதம். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அதுவும் எங்களுடைய இணக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் 3 ஆப்ஷன் தான். அதுல முதலாவது 2 பெருநாளுடைய நாட்கள். 2 பெருநாளுடைய நாட்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறது ஒரு சில நாட்கள் தான். ஒன்று இந்த 2 பெருநாளுடைய நாட்கள். இரண்டாவது என்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம் நாள். இந்த திருமணத்தின் போது என்னுடைய குடும்பம் சேர்ந்து கொள்ளலாம், அல்லது பெருநாள் அன்றைக்கு என்னுடைய குடும்பம் சேர்ந்து கொள்ளலாம், அல்லது என்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஜனாசா நிகழும் என்று சொன்னால் அந்த நாட்களில் சேர்ந்து கொள்ளலாம். இந்த 4 ஆப்ஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 365 நாளை விடவும் வெகுமதியாக ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு நாம எதிலுமே சேரலன்னு சொன்னால் சங்கையாளர்களே, நான் சாதாரணமாக இல்ல, நான் சாதாரணமான மனிதன் இல்ல. நான் 30 நோன்பு நோட்டிருக்கிறேன், இமாம் ஜமாஅத்திலும் தொழுதிருக்கிறேன், நஃபிலான தொழுகைகளை தொழுதிருக்கிறேன், எவ்வளவோ திக்ருகள் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவோ 3-4 குர்ஆனை முடிச்சிருக்கிறேன். ஆனா என் குடும்பம் எனக்கு வேண்டாம்னு சொன்னேன்னு சொன்னால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹியல் ஹாலிகா, நீ என்ன அமல் செஞ்சாலும் சரிதான், உன் குடும்பத்தோடு நீ சேரலன்னு சொன்னால் அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய ஒரு பலகீனமே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலானவர்களே, இந்த நன்னாளையில அல்லாஹுக்காக, வேற யாருக்காக வேண்டும் கிடையாது, அல்லாஹுக்காக என்ன கஷ்டம், என்ன சஞ்சலம். மேலானவர்களே, இன்னைக்கு யார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்கிறோம், யார்கிட்டயும் போய் சாரி சொல்றோம். என்ன காரணம்? சின்னதான ஒரு குழப்பம் நடந்துச்சு, சாரி பாய், சாரி, மன்னிச்சிங்க. இந்த மன்னிப்புங்கிற ஒரே வார்த்தைய இவன்கிட்ட 8 வார்த்தை சொல்லியாச்சு. யாரு? கண்டு தெரியாதவன், 4வது மனுஷன், யாருன்னே தெரியல. 4 தடவை 8 வாட்டி மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் கூட பிறந்தவன்ட்ட ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு கூசுது. உம்மாவிடத்துல போய் ஒரு முசாபஹா செய்யறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. மேலானவர்களே, யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இன்றைய சூழ்நிலை இல்லை என்று சொன்னால், உம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அந்த உறவு முறை எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னால் சங்கையானவர்களே, மகன் கடைசி 10ல உம்ராவுடைய நிலையில இருக்கிறான். கடைசி 10ல, நோன்புடைய கடைசி 10ல உம்ரால இருக்கிறாரு. எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும், லைலத்துல் கத்ர் கிடைக்க வேண்டும், ரஹ்மத்தை கிடைக்க வேண்டும், பரக்கத்து கிடைக்க வேண்டும், உம்ரால இருக்கிறாரு. போன செய்தி உம்மாவுக்கே தெரியல. மகன் உம்ராவுக்கு போனது உம்மாவுக்கு தெரியல. மேலானவர்களே, எப்படி அவர்களுடைய அமல்கள் கபூலாகும், எந்த அளவுல முழுமையாகும்? அல்லாஹ் சிந்திக்க வைக்க வேண்டும். சங்கையானவர்களே, ரப்பல் ஆலமீன் சிந்திப்பதற்காக வேண்டி இந்த நாட்களை கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த சந்தோஷமான இந்த பெருநாளுடைய நாள நாம கழிக்கிறது ஒரே ஒரு செய்திதான் சங்கையானவர்களே. ஹதரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யல்தஃபியானி ஃபயதசாஃபஹானி இல்லா குஃபிர லஹுமா கப்ல அன் யதஃபர்ரகா, ரவாஹு அபூ தாவூத். சுப்ஹானல்லாஹ். இதை விடவும் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல சங்கையானவர்களே. யார் இந்த நன்னாளில்
பொதுவாக எல்லா நாட்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில டிஸ்பியூட் இருக்குதா, பேச்சுவார்த்தைகள் இல்லாம இருக்குதா, ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் அதுக்கு காரணமாக இருப்பீங்க, மூணாவது நபர் காரணமாக இருக்க மாட்டார். எனவே உங்கள யார் சலாம்ல முந்தி கொள்றாங்களோ அவர் முதலாவதாக சலாம் சொல்லி முசாபஹா செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு முஆனகா கட்டி தழுவினார்கள் என்று சொன்னால், கபல ஐய தஃபர்ரகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இணைஞ்சி முசாபஹா செஞ்சு முஆனகா செஞ்சு பிரிகிறதுக்குள்ள ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லா குஃபிர அந்த ரெண்டு பேருடைய பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிடுறான். 2 செகண்ட் தான் ஆகும் முசாபஹா செய்யறதுக்கு, 3 நிமிஷம் தான் ஆகும் முசாபஹா செய்யறதுக்கு. இதுக்கு கூட நம்மளுக்கு வழி இல்லை என்று சொன்னால் சங்கியானவர்களே, இந்த பெருநாள் எனக்கு சந்தோஷமாகவே இருக்காது, நான் எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் சரிதான், உறவு முறைகளை நான் பேணி பாதுகாக்க வேண்டும் சொன்னால் சங்கியானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கடைசி காலத்தில் நம் அனைவரும் வீட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே, இந்த பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உறவு முறைகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் சங்கியானவர்களே. பிள்ளைகளை உறவு முறைகளோட உங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், அவர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். ஏதாவது ஒரு நிலைமையில அவர்களை போய் கொஞ்ச நேரம் போய் சந்திச்சுட்டு வர வேண்டும். அதுக்காக வேண்டிதான் இந்த பெருநாளுடைய தினத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். எனவே எங்களுடைய உறவு முறைகளை பேணி பாதுகாப்போம், உறவுகளை இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் தொடரும் போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.